இந்த விஜய் ஆட்சிக்கு வந்தா ஒரு துளி ஊழல் கர கூட படிய விடமாட்டான், படியவும் படியாதுன்னு சபதம் எடுத்த விஜய் முதலமைச்சரா பதவியேத்த அந்த நாள்லயே ஊழல்ல இறங்கின தாவேகா கட்சியினர். விஜய் ஆட்சியை பத்தி பாசிட்டிவா பேசி ரீல்ஸ் போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு 375 கோடி ரூபாய் சம்பளத்தை இப்பவே ஒதுக்கி வச்சுட்டாரா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தமிழ்நாட்டிலேயே எளியவர்களுக்கான கட்சி தாவேகா தான்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாலும் முதலமைச்சரோட சேர்ந்து பதவியேத்த அமைச்சர்களுமே கோடீஸ்வரர்கள் தான் சொல்லப்படுது. அது உண்மைதானா? அவசரமா இப்போ விஜய் மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸை மட்டும் எடுத்து தேர்தல் ஆணையம் விசாரிச்சா விஜய் ஜெயிலுக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, முதலமைச்சர் பதவியை கவிழ்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. அது உண்மைதானா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த விஜய் மட்டும் ஆட்சிக்கு வந்தா ஒரு துளி ஊழல் கர கூட படியாது, படியவும் விடமாட்டேன்னு விஜய் சபதம் எடுத்து முதலமைச்சரா பதவியேத்த அந்த நாளையே ஊழல் நடந்திருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் அந்த ஊழலையே பண்ணியிருக்காரு. அதாவது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய குஷி மோகன்ராஜன் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன வேலை தெரியுமா பார்த்திருக்காரு? அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல தாவேகா கட்சி சார்பா போட்டியிடணும்னா நீங்க நகராட்சி கவுன்சிலர் சீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் தரணும், ஒன்றிய கவுன்சிலர் சீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும், மாவட்ட கவுன்சிலர் சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் தரணும்னு தன்னோட கட்சியை சேர்ந்த நபர்கள்ட்டயே வசூல் வேட்டையில இறங்கியிருக்காரு. அதாவது இந்த எலெக்ஷன்ல தப்பித்தவறி போனா போதுன்னு ஆட்சிக்கு வந்த இந்த தாவேகா உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில சரி ஜெயிச்சாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வச்சு காசு பார்க்கணுங்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான வேலை. ஊழல் சக்திக்கு நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம்னு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாற்று சக்தி, தூய சக்தின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய அந்த தாவேகாவினரே அவரு பதவியேத்த அந்த நாளையே ஊழல்ல இறங்கிட்டாங்க. இது மட்டுமா இந்த குஷி மோகன்ராஜ் பண்ணியிருக்காரு? இன்னும் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, நகராட்சி தொடங்கி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், வாரி பிரிவு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வர ஆதரவாளர்களை திரட்டிட்டு போய் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய டெண்டர்ல எனக்கு நீங்க கமிஷன் தரணும்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. யார் இவருக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விஜய் இதை கண்டுக்காம அமைதியா இருக்காரு. அப்ப அவரு எவ்வளவு ரூபாயை கொள்ளையடிக்கிறதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு மௌனம் காத்து வந்துகிட்டு இருக்காரு. சோசியல் மீடியால ஒன்னொன்னே எடுத்து போட்டு அம்பலப்படுத்துறாங்களே, இதை ஃபில்டர் பண்ணியாவது ஊழல் பண்றவங்களை வார்னிங் பண்ணணுமா இல்லையா? அதுவும் தாவேகா தரப்புல இருந்து இது பண்ணவே இல்லை. விஜய் முதலமைச்சரா பதவியேத்த அந்த நாள்லயே ஊழல்ல இறங்கி இருக்க தாவேகா தன்னை எப்படி ஒரு மாற்று சக்தியாவும் தூய சக்தியாவும் கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இது மட்டுமானா இன்னொரு பக்கம் அந்த தாவேகால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சரே ஒரு முக்கியமான வேலையில இறங்கியிருக்காருங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களையெல்லாம் நீங்க தினமும் என்ன பண்றீங்க, இந்த தாவேகா அரசுல கொலை, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நாங்க மாற்று சக்தின்னு சொல்லி ஏமாத்திட்டு வந்துட்டோம், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். இது நடந்தாலுமே ஒரு பக்கம் தாவேகா ஆட்சியில தான் தூய்மையான ஆட்சி நடக்குதுன்னு உங்க பங்குக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணி தினமும் ஒரு ரீலை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவேன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட தாவேகா ஆட்சியை பத்தி பாசிட்டிவான ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 370 கோடி ரூபாய் காசை ஒதுக்கியிருக்காராமா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இப்படியும் சில செய்திகள் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது தாவேகா அரசு இப்படி மறைமுகமான ஒரு வேலையை பார்த்தா பிஜேபி அரசு என்ன தெரியுமா பண்ணாங்க? அதுக்கு தாவேகா அரசை காட்டிலும் பிஜேபி எவ்வளவோ மேலுன்னு தான் தோணுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் மாதிரி முக்கியமான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? டிஜிட்டல் கிரியேட்டரா இருக்கிறவங்க பாஜக ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 2 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரைக்கும் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதிலிருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்
இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட்டர்ஸ் மத்தியில பயங்கரமான ஒரு ஷாக்கே கிரியேட் ஆயிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இண்டிவிஜுவலா சம்பாதிக்கிறத காட்டிலும் இப்படி பார்ட்டியை ப்ரொமோட் பண்ணி சம்பாதிச்சா என்னன்னு சிலர் அதுலயும் இறங்கிட்டாங்க. சொல்ல போனா ஒரு ரீலை நீங்க ப்ரொமோட் பண்ணி பேசினாலே 30,000 80,000 வரைக்கும் சம்டைம்ஸ் 1,00,000 ரூபாய் கூட தருவாங்க அப்படிங்கிற செய்தியையும் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது பாஜகவாவது ஓப்பனா நீங்க என்னை பத்தி புகழ்ந்து பேசுனீங்கன்னா நான் காசு தருவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த தாவேகா மறைமுகமா பண்றங்கிற பேர் வெளியில 370 கோடியை நைஸா ஒதுக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸை ப்ரொமோட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மாவே பாஜகவோட பி டீம் தான் தாவேகான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே அமைச்சர் விரிவாக்க நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா பாடப்பட்டுச்சு. கேட்டா ஆளுநர் பங்கேற்கிற பதவியில மட்டுமே இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு ஆளுநர் தரப்பு சொல்லியிருக்காங்கன்னு தாவேகா சைடு சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி திமுக கவர்மெண்ட் ஃபைட் பண்ணாங்க. ஆனா தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லாம பிஎம் ஸ்ரீ, இப்ப தமிழ்தாய் வாழ்த்து, அப்புறம் நேத்து பார்த்தா RSS சேர்ந்த மாணவர்கள் போய் முதலமைச்சரை சந்திச்சு பிஎம் ஸ்ரீயை அமல்படுத்துங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன கால கொடுமைனே தெரியல. திமுக மட்டும் ஆட்சியில இருந்துச்சுன்னா அவங்களோட நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடுதான், பிஎம் ஸ்ரீ வேண்டானா வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டாலே அந்த இடத்துல RSS மாணவர்களை எல்லாம் தலைமைச் செயலகத்துக்குள்ள விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா தாவேகா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, RSS மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பிஎம் ஸ்ரீயை பத்தி நான் ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிஜேபியோட பி டீமா தாவேகா இருக்குதோ. மற்ற மாநிலத்துல உத்தரப்பிரதேச மாதிரியான பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க ப்ரமோட் பண்ணி என்னை பத்தி பேசுனீங்கன்னா காசு தருவேன்னு பிஜேபி எப்படி சொல்லிச்சோ, தமிழ்நாட்டுல அப்படி ஓப்பனா பேசுனா தாவேகா அடி வாங்குங்கிறனால பிரைவேட்டா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. அடுத்து தமிழகத்திலேயே எளியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரே கட்சி நாங்க தான் தாவேகா என்னதான் பெருமை பேசிக்கிட்டாலும் ஒரு வெளிப்படையான உண்மை என்னன்னா, முதலமைச்சரோட 9 அமைச்சர்கள் பதவி ஏத்தாங்கல்ல, அந்த 9 அமைச்சர்களுமே ஒருத்தர் இல்லாம 2 பேர் இல்லாம எல்லாருமே கோடீஸ்வரங்கிற லிஸ்ட் வெளியாயிருக்கு. இப்ப நான் லிஸ்ட் போட்டு சொல்றேன் பாருங்களேன், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனாக்கு கிட்டத்தட்ட 543.9 கோடி சொத்து இருக்கு. அடுத்து சிடிஆர் நிர்மல்குமார், இவருக்கு 26.3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அடுத்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் 11.49 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அடுத்து அருண்ராஜுக்கு 12.8 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அடுத்து TK பிரபு, இவருக்கு 12.8 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என் ஆனந்த், இவருக்கு 7.5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. வெங்கட்ராமனுக்கு 5.4 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ராஜ்மோகனுக்கு 2.36 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. கீர்த்தனாக்கு 5.96 கோடி சொத்து இருக்கு. இப்ப நான் சொன்ன 9 அமைச்சர்களுமே கோடியில பொருள்ற கோடிக்கணக்கான காசுள்ளவங்க. அதாவது நான் தலித்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தரேன், ராஜ்மோகன் அவர்கள் தலித்தா இருக்கிறனால அவருக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் அவர் பயங்கர கோடீஸ்வரரா இருக்காரு. அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு நான் வாய்ப்பு தரேன்னு விஜய் அவர்கள் சொன்னாலுமே அவங்களுமே ஒரு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. இதுல எங்க இருந்து தாவேகா எளியவர்களுக்கான கட்சி, ஏழ்மையில இருக்கவங்களுக்கான கட்சிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம முதலமைச்சரோட சேர்ந்து பதவி ஏத்துக்கிட்ட இந்த 9 அமைச்சர்களுக்குமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான துறையா கருதப்படுது. இந்த முக்கியமான துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க இவங்க எல்லாருமே எளியவர்கள் கிடையாது, பயங்கரமான கோடீஸ்வரங்க. 1 கோடி இருந்தாலே கோடீஸ்வரங்க. இங்க பார்த்தா 543 கோடி ரூபாய் சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, விஜய் மேல போடப்பட்ட ஒரு முக்கியமான கேஸை இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு தேர்தல் ஆணையம் இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதான வழக்குனா, விஜய் அவர்கள் இந்த தேர்தல்ல குழந்தைங்களை தூண்டி விட்டு அவங்க மூலியமா பெற்றோர்கள்ட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கு சில நிரூபணங்கள் இருக்குன்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆயிருந்துச்சு. அந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிச்சு தேர்தல் ஆணையம் உடனடியா இதுக்கு ஒரு சொல்யூஷனை தரணும்னு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. இந்த கேஸை மட்டும் தேர்தல் ஆணையம் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சா விஜய் குழந்தைகளை வச்சுதான் ஆட்சியை பிடிச்சிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா
விஜயோட ஆட்சி தொடர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிதான்னு தெரிய வருது. ஏன் அப்படின்னா குழந்தைங்கள தூண்டி விட்டது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு 2-3 இடத்துல, எக்ஸ்ல 2 இடத்துல, நேருல, ஸ்டேஜ்ல ஒரு தடவைன்னு எல்லா இடங்கள்லையும் வாக்களிக்க வச்ச, பெற்றோர்களை வாக்களிக்க வச்ச குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றின்னு விஜய் அவர்களே சில இடத்துல பேசியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஆதாரமா கொண்டு போயிருக்க அந்த கேஸை மட்டும் விசாரணைக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு ஆக்ஷனை எடுத்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் சிக்குவாரு, ஆட்சி கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ நீங்க சொல்லுங்க, எளியவர்களுக்கான கட்சி, ஊழல் இல்லாத கட்சி, எங்களை பத்தி ப்ரமோட் பண்ணிக்காத கட்சின்னு சொல்லக்கூடிய தாவேக அரசு எல்லா வேலையிலையும் இறங்கியிருக்காங்க. எல்லாரும் பண்ணதை நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய தாவேகா தொடர்ந்து வழக்கம் போல செயல்படுற எல்லா கட்சிகள் மாதிரியே இருக்கிறனால தாவேகாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.